இந்த எலியா கேரித்தாற்றண்டையில் ஒளித்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அதன் அர்த்தம் என்ன? அவன் மறைந்திருந்தாலும் அவன் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறான். இந்த கருத்தான ஜெபம், நான் எதை கன்ஃபார்ம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் உடன் இருக்கிறாரா, நான் அதை உறுதிப்படுத்தணும். நான் உறுதிப்படுத்தாம கதவு போட்டு என்ன யூஸ்? எலியா அதை தான் உறுதிப்படுத்துகிறான். அதற்காக எலியா செய்தது என்ன? பாகாலுக்கு முட்டு மடக்கல்ல, பாகாலை முத்தமிடவில்லை. அவன் தனித்துதான் நிற்கிறான். அவன் அவருடையவனாக தான் எல்லா இடத்திலும் அறியப்படுகிறான். நான் போய் ஜெபிக்க அமரும் போது எனக்கு தெரியும் நான் போய் உக்காந்துட்டேன்னா என் அப்பா என் பக்கத்துல வந்து உட்காருவா. நான் கண்களை ஏறெடுத்தா கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பா. நான் கையை உயர்த்தினா கர்த்தர் என் கையை பிடிப்பா. நான் அப்பான்னு கூப்பிட்டா என் பக்கத்துல துணையாய் வந்து நிற்பா. இந்த நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நிச்சயம் இருந்ததுனாலதான் எலியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி. எல்லாருக்கும் முன்னாடி விசுவாசத்தில் அறிக்கையிட்டவன் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் போய் 3 வருஷம் பிரேயர் பண்றான். கருத்தான ஜெபம். நானும் இயேசு. பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஃபேமிலி பிரேயரோட பிரேயர் முடிஞ்சிடும். சிலருக்கு பாருங்க, சர்ச்சில் இந்த பிரேயர் நடக்கும் தெரியுமா, அதோட முடிஞ்சிடும். இதை தாண்டி நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். இது பல நேரத்தில் நமக்கு புரிகிறது இல்ல. நான் என் வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது நான் கதவை அடைக்கிறேன், பிரேயர் பண்றதுக்காக தனியா உட்காரும் போது கர்த்தர் என் கூட. யாக்கோபு எதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தான் தெரியுமா? அவன் பிந்தி தனித்திருக்கும் போது கர்த்தர் அங்க வந்து இருப்பதை அவன் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரோடு போராடினான் இருக்கு. அது வரைக்கும் உட்கார்ந்துதான் இருக்கிறான். அவன் பிந்தி தனித்து இருந்தான். அதிகாரம் 32 முதல்ல உட்கார்றான். போய் வந்ததுமே கத்தல்ல, உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் வந்து போராட ஆரம்பிக்கிறான். இப்போ அவனும் போராடுறான். என்னை ஆசீர்வதியோ. அதுக்கப்புறம் அழுறான். அதுக்கப்புறம் அவரை கெஞ்சுறான். இதெல்லாம் எதுக்கு அப்புறம் தெரியுமா? அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம்.